Hi students, Nitish Max exercise 3.1 question number 6. Solve the equation x cube minus 9x square plus 14x plus 24 equals 0 if it is given that two of its roots are in the ratio 3:2. So first let the equation x cube minus x cube minus 9x square plus 14x plus 24 equal to 0. Then on the coefficients எழுதுங்க a equal to 1 x cubed coefficient, b equal to x squared coefficient minus 9, c equal to x coefficient 14 and d equal to 24. Then let the roots alpha beta அதோட sum alpha plus beta plus gamma equal to minus b by a. So இங்க b என்றது minus 9 அதனால plus 9 வந்துரும். So alpha plus beta plus gamma ஓட ஆன்சர் இதை 1ன்னு வச்சிங்க. நெக்ஸ்ட் ஃபேர் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்க. இந்த ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு சி பை ஏ ஃபார்முலா. இங்கே சி என்றது 14, ஏ என்றது 1, நோ நீட் டு ரைட். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபாவோட ஆன்சர் இது 14 2. And last product of all the roots alpha beta gamma equal to minus d by a. இங்கே மைனஸ் d என்றது 24 அப்போ மைனஸ் 24 by 1 ஆல்ஃபா பீட்டா காமா இது தேர்டு. ஓகேங்களா? இப்போ கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிவன் ரூட்ஸ் ஆர் இன் த ரேஷியோ, ரூட்ஸ் ஆர் two roots are in the ratio 3:2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை என்னென்ன ரூட்ஸ்னு எடுத்துங்கன்னா ஆர்டர் படி ஆல்ஃபா ஈக்குவல் டு 3:2னா 3k, பீட்டா ஈக்குவல் டு 2kன்னு எழுதலாம். ரேஷியோஸ்னால் இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வச்சு எழுதும் இல்லையா, 3k 2k. இப்போ தேர்ஃபோர் அந்த டூ ரூட்ஸ் ஆல்ஃபா ஈக்குவல் 3k, பீட்டா ஈக்குவல் டு 2kன்னு வச்சுங்க. இதை 1ல் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 1ஓட வேல்யூ என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 9. இதில் ஆல்ஃபா பிளேஸில் 3k, பீட்டா பிளேஸில் 2k ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 9. 3k ப்ளஸ் 2k எவ்வளோ 5k ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 9. இப்போ காமா ஈக்குவல் டு 9 மைனஸ் 5k, 9 மைனஸ் 5k இதை ஒரு ரிசல்ட்டாக வைங்க. ஓகேவா? இப்போது அதே மாதிரி இந்த ஆன்சரை செகண்ட் ஒனில் இப்போ இதே மாதிரி என்ன செய்யணும், இந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு 3k, பீட்டா ஈக்குவல் டு 2kன்றது செகண்ட் ஈக்குவேஷனில். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3k, பீட்டான்றது 2k இல்லையா, இதை செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு 14 அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டானா 3k இன்ட்டு 2k என்ன வரும், 3 2s 6k இன்ட்டு k ஸ்கொயர். ஓகேவா? ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமானா பீட்டாவோட வேல்யூ 2k, ஸோ இந்த காமாவுக்கு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபாக்கு என்னது 3k ஈக்குவல் டு 14. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த 6k ஸ்கொயர் ப்ளஸ் 6k ஸ்கொயர் இது பார்த்தீங்கன்னா 2k காமா ப்ளஸ் 3k காமான்னு இருக்கு இல்லையா, அப்போ 5k காமா அப்படின்னு வந்துடும் ஈக்குவல் டு 14. ஸோ இப்போது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, காமா ஈக்குவல் டு ப்ரீவியஸ் இதுவில் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 9 மைனஸ் 5k. அந்த வேல்யூவை இந்த காமா பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 6k ஸ்கொயர் ப்ளஸ் 5k இன்ட்டு 9 மைனஸ் 5k ஈக்குவல் டு 14. இதை சால்வ் பண்ணால் அந்த கேவோட வேல்யூ வந்துடுங்க. ஸோ 6k ஸ்கொயர் இதை இன்சைட் பண்ணால் 5 9s 45k minus 5k 25k square equal to 14. இப்போ 6k square minus 25k square na minus 19k square plus 45k equal to 14. இப்போ இந்த ரெண்டு டேர்மும் அங்கே போகுது. அப்போ 19k square minus 45k plus 14 equal to 0. So finally we get a quadratic equation. இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம். இப்போ 19 into 14 மல்டிப்ளை பண்ணால்
266 வரும். இந்த 266 ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஆட் பண்ணால் 45, மல்டிப்ளை பண்ணால் 266. என்ன நம்பர்னா 38 7 சார். -38 -7 ஆட் பண்ணால் -45, மல்டிப்ளை பண்ணால் 266. இது எப்படி சார் 38 7 கண்டுபிடிக்கிறதுனா, அந்த 266 இருக்குங்க இல்லையா, அதை L டிவிஷன் பண்ணுங்க. 2 1 சார், 2 3 சார், 2 3 சார். ஓகே, அடுத்து வந்து இது 7 டேபிளில் போடுங்க. 7 டேபிளில் 7 1 சார், 63 7 9 சார். இதுக்கப்புறம் இதை ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. இப்போ இதை ரெண்டு குரூப்பாக, இப்போ 2 7 சார் 14 19, 14 19 ஆட் பண்ணால் 45 வரல. ஸோ அடுத்த ஆப்ஷன் 19 × 2 38, 38 ஒரு 7 ஆட் பண்ணால் 45. அதுதான் இப்படி சூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? அந்த இருக்கிற ஃபேக்டர்ஸை குரூப்பாக அரேஞ்ச் பண்ணி நம்ம கண்டிஷன் வர்ற மாதிரி இது பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ -38 -7னா by 19 போட்டுக்கணும் இல்லையா? -38/19, -7/19. இப்போ 38/19னா -2, இது -7/19 as usual. ஓகே, இப்போ therefore we get k - 2 into k - 7/19 equal to 0. அப்போ k ஓட வேல்யூ 2, another k ஓட வேல்யூ 7/19. இந்த 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் கேவுக்கு ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னது 3k. அப்போ 3 × 2 = 6. பீட்டாவோட வேல்யூ வந்து 2k. அப்போ 2 × 2 = 4. ஸோ ஆல்ஃபா பீட்டா ஓவர் காமா எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, அதான் அங்கே இருக்கு இல்லையா, 9 - 5kன்னு இருக்குது பாருங்கள். காமா ஈக்குவல் டு 9 - 5k. ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். 9 - 5 × 2. ஸோ 9 - 10 = -1. அப்போ therefore k = 2ன்றப்போ ரூட்ஸ் என்ன வருதுன்னா 6 4 -1. இது ஒரு செட் ஆஃப் ரூட்ஸ். இப்போ k = 7/19 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஆல்ஃபா = 3 × 7/19 கேன்சல் எதுவும் ஆகாது, 21/19 தான். நெக்ஸ்ட் பீட்டா = 2k இல்லையா, அப்போ 2 × 7/19, 2 7s are 14, 14/19. Then gamma = 9 - 5k. So 9 - 5 × 7/19. ஓகேங்களா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 19 9s are 171 minus 5 cents are 35 by whole divided by 19. 171ல் 35 மைனஸ் பண்ணால் 136/19. அப்போது இங்கே k = 7/9ன்றப்போ என்ன ரூட்ஸ்னா 21/19, 14/19 அண்ட் ஃபைனலாக 136/19. ஓகேங்களா? ஸோ கேவோட 2 different வேல்யூக்கு we get 2 different solutions of alpha beta gamma. ஸோ இது ரெண்டு தான் சொல்யூஷன். ஓகேங்களா? நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10 11 12. இது கைடில் ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்.